சாட்டர்டே ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் எந்த பொருளுமே இல்லை. சரி சண்டே மார்னிங் வந்து வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜு தான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே நான் வந்து லெமன் தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண விட்ல, ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காயிடும்னு சொல்லி ஓப்பன்லேயே விட்டுருவேன். இப்போ நான் பாலாடை எடுத்து வச்சுருக்கும் போது அது ரொம்ப நேரம் வெளியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட்டர் மட்டும் வர மாதிரி அது நெய் காய்ச்சாமல் அப்படியே எடுத்து ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். எல்லாமே கழுவி இது வந்து நார்மல் எப்பயுமே பாத்திரம் கழுவும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ட்ரே எல்லாம் பாத்திரம் கழுவுற மாதிரி அந்த லிக்விட் வச்சு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைப்பேன். இப்போதைக்கு அங்கிட்டு இருக்கிற பொருள் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த பட்டரை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா ஃப்ரீசரில் வைக்கிறதான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன். பழைய மாவு கொஞ்சம் இருந்துச்சு, மறுபடியும் அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெங்காயம் மிளகா போட்டு நான் எப்போயும் தாளித்து தான் ஆட் பண்ணுவேன். அன்றைக்கி சரி அப்படியே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் இது பண்ணி மதியானம் லஞ்சுக்கே நாங்கள் வந்து தோசை தான் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.